வெல்கம் டு டாப் ஐஸ். திஸ் இஸ் ராகுல் ஃப்ரம் தஞ்சாவூர் பிரான்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வைகை எக்ஸ்பிரஸோட டெஸ்ட் நம்பர் 14ஓட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? The strength of a class is 35. From the bottom of the position of Sanjaya is 7th and Raju is placed at 9th from the top. Manu is present middle of the position between Sanjaya and Raju. Determine the position of Sanjaya from Manu அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா ஒரு கிளாஸோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 35 பேர் இருக்காங்க. அப்போ 35 பேர்னா ஃப்ரம் த பாட்டம்லேருந்து சஞ்சயா எத்தனாவது இடத்துல இருக்கான்? 7வது இடத்துல இருக்கான். அப்போ 7வது இடம்னா 35ல் 7னா 35ல் 7ல் கழிச்சு 28 அப்படின்னு போட்டுறக்கூடாது. அவன் எந்த பிளேஸில் இருப்பான்? 29வது பிளேஸில் இருப்பான். அப்போ இங்கே யார் இருப்பா? எக்ஸ்ட்ரா வந்து 7 பேர். அப்போ 7வது இடம்னா 29வது இடத்துல தான் யார் இருப்பா? சஞ்சயா இருப்பான். அண்ட் ராஜு இஸ் பிளேஸ்ட் அட் 9th ஃப்ரம் த டாப். அப்போ ராஜு எத்தனை இருப்பான்? 9வது இடத்துல இருப்பான். ஸோ 9வது இடத்துல இருக்கும்போது மனு இஸ் பிரசன்ட் மிடில் பொசிஷன் பிட்வீன் சஞ்சயா அண்ட் ராஜு. டிட்டர்மைன் த பொசிஷன் ஆஃப் சஞ்சயா ஃப்ரம் மனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது? மனுலேருந்து சஞ்சயா எத்தனாவது பொசிஷனில் இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா இப்போ 2 பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 20 டிவைடட் பை 2 எவ்வளோ? 10. அப்போது இதுலேருந்து 10 கூட்டினா தான் நடுவில் இருப்பான். அப்போ 9வதுலேருந்து 10 கூட்டினா என்ன வரும்? 19 வருமா? அதுக்கப்புறம் இன்னொரு 10 கூட்டினா 29 வரும். அப்போ இது யார்? மன்னு. இது யார்? சஞ்சய். இது சஞ்சய். இது வந்து யார்? இது சஞ்சய்னா இது ராஜுவாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து எத்தனாவது இடத்துல டிஃப்ரென்ஸ் பாருங்கள்? 10. அப்போ இங்கேயும் பாருங்கள் 10. ஸோ ஆப்ஷன் எவ்வளோ கேட்டிருக்குன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of trucks parked in 5 parking areas S1, S2, S3, S4, S4 and S5 are compared to the number of trucks parked in S3 are more than only S2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா number of trucks parked in S5 are less than only S1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If the number of the trucks parked in S3 are 1200 then how many trucks can be parked in S1 அப்படின்னு சொல்ல S1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த கொஸ்டின் எப்படி சொல்லலாம்? இங்கே பாருங்க, இதை எடுங்க. the number of trucks parked in S3 are more than only S2. அப்போ S3 வந்து என்னது? S3 more than only S2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ S3ங்கிறது என்னது? அதிகமாக இருக்கிறது வந்து S2 கம்பேர் பண்ணும்போது S3 தான் அதிகமாக இருக்கான். ஸோ S3 தான் வந்து அதிகமாக இருக்குன்னா S2 கம்பேர் பண்ணும்போது மோர் தென் ஒன்லினா அப்போ S2 தான் கம்மியாக இருப்பான். மோர் தென் ஒன்லிங்கிறது வந்து யார்? மற்ற அதுக்கு முன்னாடி உள்ள 3 பேருக்கிட்ட வந்து இவனா இருப்பான், இவன் வந்து கம்மியாக தான் இருப்பான். ஸோ மோர் தென் ஒன்ல அப்போ S3 இங்கே போட்டுக்கணும். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் டர்க் பார்க்டு இன் S5 ஆர் லெஸ் தென் ஒன்லி S1. S5ங்கிறது வந்து S1 மட்டும்தான் வந்து கம்மியாக இருக்கும். சரி, S1 தான் அதிகமாக இருக்கும். S5 வந்து அதை கம்பேர் பண்ணும்போது அது மட்டும்தான் கம்மியாக இருக்கும், மற்றதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது செகண்ட் பொசிஷனில் அது வருமா? S5ங்கிறது. ஸோ வந்து S1ங்கிறது தான் முன்னாடி வரும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? S5 ஆர் லெஸ் தென் ஒன்லி S1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லெஸ் 1 அப்போ S1 தான் பெருசு, S5 சின்னது. அப்போ இங்கே S4 வரும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில்? S3ங்கிறது வந்து 1200னா how many trucks can be parked in S1? அப்போ S1ல எவ்வளோ இருக்கும்? இப்போ S4ல S3ல எவ்வளோ இருக்குன்னா S3ல 1200 ட்ரக்ஸ் பார்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க தமிழில் பாருங்கள். அப்போ S3யில் நிறுத்தப்பட்டுள்ள லாரிகளின் எண்ணிக்கை 1200 என்றால் பார்க்கிங் பகுதியில் S1ல் எத்தனை லாரிகள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அதிகமாக இருக்கணும். அப்போது 1200 தான் வந்து இந்த நம்பர்னா அப்போ ஆப்ஷனை பாருங்கள். 1200க்குள்ளே தான் வந்து பாக்கி 3 நம்பரும் இருக்குது. அப்போ 1300க்கு மேலே எந்த நம்பர் இருக்குன்னா ஆப்ஷன் டி தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் இருக்குது. ஸோ 1300க்கு மேலே அப்போ ஆப்ஷன் வச்சு தான் இந்த சம்மை போட முடியும். S1 தான் 1346. ஓகேவா? Okay, next question. In a row of the students, the position of Hari is 7th from the left hand side
and that Radhika is 12th from the right hand side. Now some reason they are interchanged. Now 22 is the new rank from Hari in the left hand side. Calculate the total number of students in the present row அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா இப்போ ஹரிங்கிறவன் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட்லேருந்து 7வது இடத்துல இருக்கான் ஹரி. அடுத்து ராதிகாங்கிறவங்க 12வது இடத்துல இருக்காங்க, இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 12வது இடத்துல இருக்காங்க யாருன்னா ராதிகா. ராதிகா 12வது இடத்துல இருக்காங்க. ஸோ தே ஆர் இன்டர்சேஞ்ச் த பொசிஷன். அப்போ ராதிகா இங்கேயும் இங்கே ராதிகா இங்கேயும் ஹரி இங்கேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஹரிங்கிறவங்க வந்து எத்தனாவது இடத்துல இருக்கான், 22வது இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 22னா இவங்க பின்னாடி வந்து எத்தனை இருப்பாங்க, இங்கே 12வது இடம்னா இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க, 11 இடம் இருக்கும். அப்போது என்ன கொஸ்டினில் கேட்குங்க, கால்குலேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா +11 ஆட் பண்ணிக்கிட்டே எவ்வளோ வருது, 33. ஓகேவா, ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டெல்லி. ஸோ மாதிரி 33 தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. Venu is the son of Avni and Amit is the son of Avni's brother. How is Amit mother is related to Venu அப்படி சொல்லிருக்காங்க. அவனியின் மகன் அமித், அவனியின் சகோதரன் மகன் அமித்தின் தாய் வேணுவிற்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வேணு இஸ் a son of அவனி. ஸோ அவனியோட பையன்தான் யாரு, வேணு. ஸோ அமித் இஸ் த சன் ஆஃப் அவனிஸ் பிரதர். அவனிஸ் பிரதருங்கிறத வந்து சிப்ளிங்ஸுக்கு இந்த சிம்பிள் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ பிரதருங்கிறதுக்கு போது ஒரு மேலே கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஸோ அவனிஸோட பிரதர் தான் அந்த ஸ்கொயரு. அப்படிங்கும்போது அவனிஸோட அவனிஸோட பிரதரோட சன்னு தான் யாரு, அமித். அமித். ஹவு அமித்ஸ் மதர் இஸ் ரிலேட்டட் டு வேணு. அமித்ஸ் மதர்னா யாரு, இந்த பிரதரோட ஒய்ஃப் தான் அமித்ஸோட அம்மா. அப்படிங்கும் போது ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளதுன்னா என்ன கேட்குறாங்க, அமித்ஸோட அம்மாவுக்கும் வேணுவுக்கும் என்ன உறவுனா, வேணுவிற்கு 2ன்னு வந்திருக்கு பாருங்க. இப்போ வேணுவிற்கு அமித்தோட அம்மா என்ன உறவு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த 2க்கு அடுத்தது தான் நமக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்து உள்ளவங்களுக்கு யார் என்ன உறவு அப்படி தான் நம்ம படிக்கணும். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அத்தை. ஆப்ஷன் பி ஆண்ட். Okay. Next question. Pointing at a picture, Yuvika said that the boy in the picture is the son of her father's mother's daughter. How the boy is related to Yuvika அப்படிங்கிறாங்க. ஒரு பையனை காமிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு படத்தை சுட்டி காட்டி யுவிகா படத்தில் இருக்கும் பையன் தனது தந்தையின் தாயின் மகளின் மகன் என்று கூறினார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை எப்படி படிக்கலாம், ஸோ யுவிகாங்கிறது சொல்கிறாங்க என்னன்னா, அந்த பாய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பிக்சரில் வந்து சன் ஆஃப் ஹர் ஃபாதர் ஆஃப் மதர் ஆஃப் டாட்டர். அப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவோட மதரோட டாட்டர்னா யார், இவங்களுக்கும் டாட்டர் தான், சிப்ளிங்ஸ் இவங்க 2 பேரும். ஸோ டாட்டர் தான், இவங்களோட அத்தை பையனை தான் சொல்லியிருக்காங்க. அது என்னது, ஆப்ஷன் சி, ஃபாதர் சிஸ்டர் சன். ஸோ ஃபாதரோட தங்கச்சியோட இல்லை சகோதரியோட பையன் தான் அப்படி சொல்லுங்க. அதான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தந்தையின் சகோதரியின் மகன், அதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. Okay. Next question. If plus means brother of x means mother of, minus means father of, இங்கே மறுபடியும் ப்ளஸ் வந்துருக்கு, இது வந்து டிவைட் சிம்பிள்னு வச்சுக்கோங்க. டிவைட் மீன்ஸ் son of, then which of the following means V is nephew of W அப்படிங்கும்போது ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ லாஸ்ட்லேருந்து பார்ப்போமா இதை. அப்போ ப்ளஸ்ஸுங்கிறது என்னது, U ப்ளஸ் மீன்ஸ் என்ன, பிரதர் ஆஃப் W. நோ லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ கடைசியில் உள்ள ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பி ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ வி டிவைட் அப்படிங்கும்போது, ஸோ டிவைடுக்கு என்ன பண்ணியிருக்கோம், டிவைடு மீன்ஸ் சன் ஆஃப். அப்போ சன் ஆஃப் யூ, அப்போ வந்து சன் ஆஃப், அப்போ வி இஸ் சன் ஆஃப் யூனா வி வந்து இவங்களோட பையன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நெஃப்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி இஸ் நெஃப்யூ ஆஃப் டபிள்யூ. நெஃப்யூனா என்ன சொல்லியிருக்காங்க, மருமகன். உடன் பிறந்தோரின் மகனை சொல்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா
நெஃப்யூன்னு சொல்லுவாங்க. உடன் பிறந்தோரின் மகளை குறிக்கிறது நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தா மருமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னது ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது வந்து கொஷினில் மிஸ்டேக்காக இருக்குது. இந்த இடத்துல டிவைட் சிம்பிள் வரும். ஸோ இங்கேயும் வந்து டிவைட் சிம்பிள் தான் வரும் பை மிஸ்டேக். ஸோ ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. Okay. Next question. PQRS starting from the same point to around walking the circular path in a same direction around the garden whose circumference is 1 kilometer. 1 kilometer na 1000 meter கொண்டு வந்து 1 kilometer ஆ? ஓகேவா? அதுக்கப்புறம் P walks 5 kilometer an hour, Q walks 4 kilometer an hour, R walks 7 kilometer an hour, S walks 11 kilometer an hour. How long it take 4 meet again the starting point? இப்போ 4 பேருமே சேர்ந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் போகிறாங்க. ஸோ எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா 1000 எல்லாமே 1 கிலோமீட்டர் தான் சுற்றுறான். இவனும் 1 கிலோமீட்டர் சுற்றுறான். இன்னொருத்தனும் இன்னொரு கிலோமீட்டர் தான் சுற்றுறான். அப்போது 1 கிலோமீட்டர் சுற்றும் போது என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ 4, அப்போ இன்னொருத்தன் சாரி இங்கே ஒருத்தன் 5 கிலோமீட்டர் போகிறான், ஒருத்தன் 4 கிலோமீட்ரு, ஒருத்தன் 7, ஒருத்தன் என்ன பண்ணுறான் 11 கிலோமீட்டர் போடுறான். இதை என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி டெசிமலில் இருக்கும்போது மேலே உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுப்போமா, கீழே உள்ளதுக்கு ஹச்சிஎஃப் எடுப்போமா? ஸோ அதே போல் தான் ஹச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 5, 6, 7, 1க்கு பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். அப்போ 1000, இப்போ 1 கிலோமீட்டருக்கு வந்து 1000க்கு வந்து எப்போதுமே 1000 தான் வரும். ஸோ 1000 4000 இருக்கிறதுனால 1000 தான் வரும். ஸோ அப்போ வந்து 1000 டிவைட் பை 1. அப்போ 1ங்கிறது என்னது? ஹவரை குறிக்குது. அப்போ 1 ஹவரில் தான் எல்லாம் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1 கிலோமீட்டரை குறிக்குது. ஆப்ஷன் சி இதான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. F and Z are son of C. So sons of C and Z is a married to Y. How Y is related to F அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? Fவும் Zவும் என்ன சொல்லியிருக்காங்க? சிப்ளிங்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து பசங்க தான். அப்போ அதனால ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ சன்ஸ் ஆஃப் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்ஸ் ஆஃப் சி, சிக்கு உள்ள மகன்கள். அப்போ சியோட ஜெண்டர் எனக்கு தெரியாது. அண்டு இசட் இஸ் மேரிட் டு ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசட்டுங்கிறவன் ஒய்யை மேரிட் பண்ணியிருக்கான். ஸோ இவங்க ஃபீமேலாக இருப்பாங்க. ஸோ இவன் மேல்னா இவன் ஆப்வியஸாக ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பான், அது ஃபீமேலாக தான் இருக்கும். ஸோ தென் ஹவ் ஒய் இஸ் ரிலேட்டட் டு எஃப். அப்போது எஃப்க்கும் ஒய்யுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்கும்போது என்னென்னா உடன் பிறந்தோரின் மனைவி, அவங்கள என்ன சொல்லுவாங்க? சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மைத்துனர் மைத்துனி அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அது வந்து ஆப்ஷன் டி. பொண்ணாக இருந்தால் மைத்துனி, பையனாக இருந்தால் மைத்துனர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இங்கிலீஷில் வந்து ஆஸ் யூஷுவல் பிரதர் இன் லா சிஸ்டர் இன் லா காமனாக தான் வரும். Okay, next question. C is the mother of K, K is the wife of H, R is the brother of K, P is the father of R. How is C is related to P அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா C is the mother of K. அப்போ வந்து K-ஓட அம்மா தான் C. சிங்கவங்க ஃபீமேலாக தான் இருப்பாங்க. K is the wife of H. அப்போ ஒய்ஃபுங்கிறவங்க இவங்களும் ஃபீமேலாக இருப்பாங்க. அவங்களுக்கு நான் மைனஸ்னு வச்சுக்கிறேன். ஒய்ஃப் ஆஃப் ஹச், ஹச்சுங்கிறவன் வந்து ப்ளஸ்ஸு. ஓகேவா? அவன் மேலு. ஸோ ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் கேனா கேவுக்கு பிரதர் தான் யார்? சிப்ளிங்ஸுக்கு நான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறேன் ஆர். ஸோ இவன் ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் அவனும் மேலே தான் குறிக்குது. அதுக்கப்புறம் பி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. பி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. பி அப்போ பிங்கிறவன் ப்ளஸ். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்களா? பியும் சியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் உடன் பிறந்தோர்னா ஸோ இவங்களோட அம்மா அப்பா தான் யார்? பியும் சியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு இஸ் சி ரிலேட்டட் டு பி? அப்போ பிக்கு சி என்ன உறவுன்னு தான் அர்த்தம். அப்போது டூன்னு வந்திருக்கா? அப்போ பிக்கு சி என்ன உறவு? உறவு. இப்படி தான் நம்ம கொஸ்டின் எடுத்துக்கணும். இந்த டூக்கு அப்புறம் உள்ளது தான் நமக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பிக்கு சி என்ன உறவு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ என்ன வருது? மனைவி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி மனைவி. Okay, next question. Sweta start walking from her office 150 meters towards south and then she turns right 80 meter and then
She turns left and walks 60 meter. She finally turns left and walks 280 meter to reach the bank. What is the shortest distance between her office and bank? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா ஸ்வேதாங்கிறவங்க என்ன ஆஃபீஸ்லேருந்து 180 மீட்டர் சவுத்தை நோக்கி நடக்கிறாங்க. அப்போ சவுத்துனா இங்கே நார்த்து, இங்கே சவுத்து, இங்கே ஈஸ்ட்டு, இங்கே வெஸ்ட்டு. அப்போ 150 மீட்டர் சவுத்தை நோக்கி நடக்கிறாங்கன்னா இங்கே நிற்பாங்களா? அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அண்டு டேர்ன்ஸ் ரைட் 80 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. அப்போ ரைட்னா இந்த சைடு வருமா? அப்போது 80 மீட்டர் ரைட் எடுக்கிறாங்க. அண்ட் தென் ஷீ டேர்ன்ஸ் லெஃப்ட்டு. லெஃப்ட்னா என்ன பாருங்க, லெஃப்ட்டு இங்கே ஒரு 60 மீட்டர் எடுக்கிறாங்க. அப்புறம் ஷீ ஃபைனலி டேக்ஸ் டேர்ன்ஸ் அண்ட் லெஃப்ட்டு அப்படி லெஃப்ட் வாக் 280 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, 280 மீட்டர்ஸ் வாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு ரீச் த பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஹோம்லேருந்து இங்கே பேங்க்குக்கு வந்திருக்காங்க அப்படிங்கக்குள்ள. ஸோ என்ன சொன்னால் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் என்ன வரும்னா பித்தாகரஸ் தேரம் படி போடலாமா? அப்போ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? இந்த லைன் என்னது இது வந்து 150, இங்கே வந்து என்ன இங்கே ஒரு 60 இருக்குது. 150 60 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? இங்கே ஒரு இது இருக்குது. அப்போ இங்கேயும் 60 தான் வரும். அப்போ 150 60 ஆட் பண்ணால் எவ்வளோ? 210. அப்போது இங்கே தானே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு தானே கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 80 280 கழிச்சா இங்கே வரைக்கும் 200 இருக்கும், இங்கே 80 இருக்கும். ஓகேவா? அதை ரெண்டாக நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். அப்போ 200 அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம பித்தாகரஸ் தேரம் எடுப்போமா? இந்த லைன் இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, அந்த குறுக்கு வழி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பித்தாகரஸ் தேரம் எடுத்தோன்னா டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸா ப்ளஸ் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் எடுத்து ரூட் எடுப்போமா? ஸோ இதுதான் அது 400 441 841. அப்போ 841ங்கிறது எதோட ஸ்கொயர் நம்பர்? 841ங்கிறது 29 × 29. அப்போ 29 × 29 என்னது? 841. ஸோ 841 வச்சு ஆப்ஷனில் எது வந்திருக்கான்னு பாருங்கள், 290. ஆப்ஷன் பி. அப்போ 29 × 29. ஸோ அதுதான் வந்து அதுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இதுதான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. Manoj is running towards southwest direction. Pankaj was walking opposite direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மனோஜ் வந்து என்னன்னா சவுத் வெஸ்ட் இருப்பான். இப்போ சவுத் இங்கே இருக்குன்னா அப்போ வெஸ்ட் இங்கே இருக்கும். அப்போ மனோஜ் இங்கே இருப்பான். அப்போ இவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இவன் நடக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே நார்த்துனா இங்கே வந்து ஈஸ்ட்டு. அப்போ அவன் இங்கே இருப்பான், நார்த் ஈஸ்ட்டில் இருப்பான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஷினுக்கெல்லாம் பென் பேப்பர் எடுக்காமல் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறது தான். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேண்டாம். ஸோ என்ன இருக்குது, வடகிழக்கில் இருப்பான். ஓகேவா? Okay, next question. If P and Q indicates that P is the son of Q and S P இது வந்து டாலர், S டாலர் Q indicate P is the sister of Q, which of the following expression would be the indicate Y is the mother of Z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒய்யினுடைய தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் என்பவருடைய தாய் என்னது? Z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசட்டின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மதர் ஆஃப் இசட். அப்போ வந்து ஒய் இஸ் த மதர் ஆஃப் இசட். அப்போ இசட்டோட அம்மா யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா, ஸோ அண்டுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு? அண்டுங்கிறது சிஸ்டரா? இப்போ அண்டுனா என்ன இருக்குது? அண்டுங்கிறது சிஸ்டரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அதே போல் டாலருங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு? டாலருங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். டாலருங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு? சிஸ்டரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அண்டுங்கிறது வந்து அண்டுங்கிறது வந்து சன்னை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அண்டுங்கிறது சன்னை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டாலருங்கிறது வந்து சிஸ்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ
இப்போ ஒய் டாலர் எக்ஸ். அப்போ டாலர் எக்ஸுங்கன்னா இப்போ டாலருங்கிறது எதை சொல்லுது, இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸாக எப்போதுமே லாஸ்ட்லேருந்து வரணும். நான் போகிறேன், இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சிஸ்டர் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒய் அண்டுனா சன்னு, ஒய் சன் ஆஃப் எவ்வளோ இசட். அப்போ ஒய் இஸ் த சன் ஆஃப் இசட் தானே கேட்டிருக்காங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது அசும், இங்கே பாருங்கள் எடுத்தது பாருங்கள், ஒய் இஸ் த மதர் ஆஃப் இசட். ஒய் இஸ் த மதர் ஆஃப் இசட்னா என்ன வந்திருக்கு, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. இப்போ எப்போதுமே லாஸ்ட்லேருந்து பாருங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஆப்ஷன் வராது. ஸோ லாஸ்ட்லேருந்து பாருங்க, அண்டுங்கிறது லாஸ்ட்டில் வராது. ஸோ அதே போல் இந்த ஆப்ஷனை வச்சு இந்த ஆப்ஷன் வச்சு போடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வராது, ஃபஸ்ட்டு அண்டு அடுத்து ஸ்லாஷ் அந்த மாதிரி வர ஆப்ஷனை முதல்ல சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை எடுத்து போகும்போது ஃபஸ்ட்டு டி ஆப்ஷனே எனக்கு வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Okay. Next question. A man starting from a point O and travels 20 km towards east to reach the point A அப்படின்னு சொல்கிறாங்க. Turns right and travels 10 km to reach the point B and turns and travel 9 km to reach point C. Turns right and travels 5 km to reach the point D and turns left, travels 12 km to reach the point E and then turns right and travels 6 km to reach the point F. Which of the direction of the man facing now அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, ஒரு மனிதர் O என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் பயணித்து A என்ற புள்ளியை அடைகிறார். வலதுபுறம் திரும்பி B என்ற புள்ளியை அடைய 10 கிலோமீட்டர் பயணித்து வலதுபுறம் திரும்பி சி என்ற புள்ளியை அடைய 9 கிலோமீட்டர் பயணித்து வலதுபுறம் திரும்புகிறார். டி என்ற புள்ளியை அடைய 5 கிலோமீட்டர் பயணித்து இடதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் பயணித்து இ என்ற புள்ளியை அடைந்து வலதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் பயணித்து எஃப் என்ற புள்ளியை அடைகிறார். மனிதர் எப்போது எந்த திசையை நோக்கி உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன சொன்னீங்க, மேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் எ பாயிண்ட் ஓ travels 20 km towards east. அப்போ ஈஸ்ட்னா இந்த திசையில் வருமா, அப்போ என்ன ஆகுது 10 km ஈஸ்ட்டு. அப்புறம் அது ரீச் பாயிண்ட் ஏ, அப்போ ஓவிலேருந்து ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டேர்ன்ஸ் ரைட்டு 10 km. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சாரி இங்கே 20 km, இங்கே 10 km ரீச் த பாயிண்ட் பி அண்ட் டேர்ன்ஸ் ரைட். அப்போ ரைட்டுங்கும் போது இந்த பக்கம் தான் வரும் 9 km. என்ன பாயிண்ட்டை சொல்கிறாங்க, பாயிண்ட் சி. அதுக்கப்புறம் திரும்ப டேர்ன்ஸ் ரைட்டுங்கும் போது இந்த சைடு தான் போகும். அப்போ ரைட்டுங்கும் போது எத்தனை ரைட் 5 km டு ரீச் த பாயிண்ட் டி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டேர்ன்ஸ் லெஃப்ட் ட்ராவல்ஸ் 12 km அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராவல்ஸ் 12 km. ஸோ லெஃப்ட் எடுத்து ட்ராவல்ஸ் 12 km ரீச் த பாயிண்ட் இ. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அடுத்து டேர்ன்ஸ் ரைட் ட்ராவல் 6 km. டேர்ன்ஸ் ரைட் ட்ராவல் 6 km எஃப்ங்கிற புள்ளியை அடைகிறான். ஸோ விச் டைரக்ஷன் த மேன் ஃபேஸிங் நவ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் முடியுது. ஸோ இந்த இடங்கிறது நார்த்து, ஆப்ஷன் சி வடக்கு பகுதியில் தான் அவன் போகிறான். ஸோ வடக்கு. ஓகேவா? இது இப்படியும் போடாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரைட்டு லெஃப்ட்டு இதை வச்சு நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணி கேன்சல் பண்ணி கூட அந்த சம்மை போடலாம். அதுதான் ஈஸியான டாபிக். ஸோ இது லென்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து இந்த இதில் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி கேன்சல் பண்ணிவிட்டு ஆப்ஷனை போட்டு போங்க. ஸோ ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் E percentage of means E is the brother of F, E and F means E is the sister of F, and E dollar F means E is the daughter of F, then what does P percentage Q and R dollar S means அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, P percentage Qனா Pங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, P பர்சன்டேஜ் பதிலாக பிரதர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Pங்கிறவன் மேலாக தான் இருப்பான், அவன் பிரதர் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க, Q. உடன் பிறந்தோருக்கு வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். அண்டுங்கிறது வந்து யாருக்குன்னா சிஸ்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிஸ்டர் ஆஃப் ஆர்னா இவங்க பொண்ணை சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் ஆஃப் ஆர். ஸோ இவங்க வந்து ஃபீமேல், அதனால அவங்களுக்கு மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே பை மிஸ்டேக் இங்கே வந்து அண்டுக்கு பதிலாக டாலருங்கிற சிம்பிள் வரும். ஸோ ஓகேவா? டாலர் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, டாட்டர் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்டர் ஆஃப் எஃப்னா ஸோ இவங்களும் பொண்ணை தான் குறிக்குது. டாட்டர்னா யாரை சொல்கிறாங்க, டாட்டர் ஆஃப் எஃப்னா எஸ்ஸோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, பி இஸ் த என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில், பி இஸ் த பிக்கும்
எஸ்ஸுக்கும் தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷனில். பி இஸ் த டாட்டர் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிங்கிறவங்க பொண்ணா கிடையாது, ஸோ அவங்க வந்து ஒரு பையன், ஸோ தப்பு. எஸ் இஸ் த சன் ஆஃப் பி, ஸோ சன் ஆஃப் பினா பியினுடைய சன் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ஸோட பையன் தான் பி. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பி இஸ் த சன் ஆஃப் எஸ். இப்போ எஸ்ஸோட பையன் தான் சொல்லு, பி இஸ் த சன் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸோட பையன் தான் பி, அப்போ எஸ்ஸோட பையன் தான் பி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பி என்பவரின் எஸ் என்பவரோட மகன், பி என்பவர் எஸ் என்பவரின் மகன் அப்படின்னு சொல்றது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A pilgrim starts from her house to visit various places. She walks 13 km towards east. அப்புறம் then turns towards north and walks 11 km. Then turns towards west and walks 7 km. Then turns towards south and walks 6 km. Finally turns to her right and walks 6 km. Where is she now with respect to her from the starting position அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா, ஒரு பிலிகிரம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து கோயிலாக போகிறாருன்னு வச்சுப்போம். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 13 கிலோமீட்டர் ஈஸ்டை நோக்கி நடக்கிறாருன்னு வச்சுப்போம். 13 கிலோமீட்டர் ஈஸ்டை நோக்கினா இந்த ஆரோ மார்க் ஈஸ்டை நோக்கி நடந்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு, நார்த்தை நோக்கி 11 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அப்போ 11 கிலோமீட்டர் நார்த்தை நோக்கி நடந்து திரும்ப என்ன பண்ணுறாரு, டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டை நோக்கி ஒரு 7 கிலோமீட்டர் போகிறாரு. வெஸ்ட்டை நோக்கி 7 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்ப சவுத், அப்புறம் வந்து என்ன சவுத்தை நோக்கி திரும்ப சவுத்தை நோக்கி ஒரு 6 கிலோமீட்டர் வராரு. 6 கிலோமீட்டர் எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, திரும்ப ஒரு ரைட் எடுத்து ஒரு 6 கிலோமீட்டர் வராரு. அப்போ ரைட் எடுத்து ஒரு 6 கிலோமீட்டர் வராரா, இப்படி வருமா, ரைட் எடுத்து 6 கிலோமீட்டர் வராரு. திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இதுக்கும் உள்ளது என்ன, அப்போ இங்கே 6 வந்துருச்சுன்னா இங்கே 11, 6ம் 11க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இந்த ஏரியாவுக்கு வந்து 5 கிலோமீட்டர். அப்போ வந்து என்ன இருக்கா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னா, நார்த் திசை நோக்கி வடக்கு நோக்கி இருக்குது, வடக்கு. அப்போ 5 கிலோமீட்டர் வடக்கில் இருக்குது. ஆப்ஷன் பி 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஓகேவா, ஆப்ஷன் பி. ஓகேவா, okay. Next question. Aman is older than Sahu. Sahu is younger than Komal but older than Milan. Komal is older than Aman but younger than Uday. Who is the third oldest அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படின்னா, அமன் இஸ் ஓல்டர் தென் சாகு. அமன் தான் பெரியவனா நான் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுக்கிறேன் சாகு. அப்போது சாகு இஸ் யங்கர் தென் கோமல் பட் ஓல்டர் தென் மில்லன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாகு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சாகு வந்து கோமலை விட சின்ன பையன், ஆனால் மில்லனை விட பெரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மில்லன் இங்கே வருவான். ஸோ அப்புறம் கோமல் இஸ் ஓல்டர் தென் அமன் பட் யங்கர் தென் உதய் அப்படிங்கிறாங்க. அப்போ கோமல் வந்து என்ன சொல்லுவாங்க, கோமல் யங்கர் தென் என்ன சொல்லியிருக்காங்க, கோமல் இஸ் ஓல்டர் தென் அமன். ஸோ அமன் இங்கே வருவானா, அடுத்து இங்கே உதயை விட சின்னவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மன் இங்கே வந்து ஆப்வியஸாக இங்கே யார் வருவா, சாகு. அடுத்து யார் வருவா, மில்லன். ஸோ இங்கே என்ன தேர்டு ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு ஓல்டஸ்ட் இங்கே யார் இருக்கா, அமன். இவங்க ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் உதய், செகண்ட் கோமல், தேர்டு அமன், ஃபோர்த்து சாகு, ஃபிஃப்த்து மில்லன். ஸோ ஆப்ஷன் பி அமன், இவங்க தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஷினுக்கு பேனா பேப்பர் எடுக்காமல் கொஷினை போய் படித்து நம்ம இமேஜினேஷன்லேயே ஆன்சர் போடலாம். ஸோ இதுக்கு வந்து டைம் ரொம்ப நேரம் எடுக்க தேவையில்லை. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து கொஷின் பேப்பரில் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இசட் இஸ் ஸ்டார்டிங் டுவர்ட்ஸ் நார்த் ரீச் சி அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கொஷின் வந்து கொஷின் பேப்பரில் தப்பாக தான் இருக்குது, டேட்டா தப்பாக இருக்குது. ஸோ இருந்தாலும் பாருங்கள், இசட் இஸ் ஸ்டார்டிங் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னு ஆரம்பிக்கும், டு ரீச் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசட் இஸ் ஸ்டார்டிங் டுவர்ட்ஸ் நார்த் ரீச் சியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, he turns left and walks 8 meter அப்படின்னு சொல்கிறாங்க. walks 8 meter to reach D, Dங்கிறத அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. he takes right turn and walks 5 meter. ரைட் டர்ன்னா walks 5 meter, அதுங்கிறது ஒரு ஈங்கிற ஒரு பாயிண்ட்டை அடையுது. ஸோ E turns left and walks 15 kilometer. walks 15 kilometer, இது F. Finally he turns left again, walks 35 meter. ஸோ 35 மீட்டர் அடையுது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க,
ஸோ பாயிண்ட் ஜிங்கிறத அடையுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, விச் டைரக்ஷன் த பாயிண்ட் இசட் இஸ் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்கு இசட் என்ன அப்படின்னு இருக்கும்போது அப்போ ஈக்கு தானே பார்க்கணும். அப்போ ஈக்கு இசட் எந்த திசையில் இருக்குது அதுதான் கொஷின். அப்போ இ இங்கே இருக்கானா, ஸோ அதுக்கு ஆப்வியஸாக இங்கே என்ன இருக்குது, இங்கே ஈஸ்ட் இருக்கும், இங்கே சவுத் இருக்கும். அப்போ சவுத் ஈஸ்ட் தான் ஆன்சர் கரெக்டு. ஸோ இது வந்து இது டேட்டா தப்பாக இருக்குது, இது வராது. ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து தென் கிழக்கு. ஸோ தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் தான் இந்த இது பார்க்குறாங்க. ஸோ இசட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Mona Lisa is standing in a row which contains total 45 people. If Mona Lisa is 27th from left end and Rocky is 12th from the right end, and then what is the ratio between Mona Lisa position from the right end to the Rocky position from the left end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 27வது இடத்தில் வலது முனையிலிருந்து ராக்கி 12வது இடத்தில் இருந்தார். அதாவது மோனலிசா வந்து 27வது இடத்திலும் வலது முனையிலிருந்து ராக்கி 12வது இடத்திலும் இருந்தால் வலது முனையிலிருந்து மோனலிசாவின் நிலைக்கும் இடது முனையிலிருந்து ராக்கி நிலைக்கும் இடையேயான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாம் விகிதம் என்ன, அந்த ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னா மொத்தம் 45 பேரா, 45 பேரில் லெஃப்ட்லேருந்து யார் இருக்கா ஒரு ரோனா அப்படி இருக்குமா. மோனலிசாங்கிறவங்க வந்து 27வது இடத்துல இருப்பாங்க. ராக்கிங்கிறவன் என்ன பண்ணுறான், இவங்க மோனலிசா இவங்க ராக்கி 12வது இடத்துல இருப்பான். அப்போ ராக்கிக்கு பின்னாடி 11 பேர் இருப்பாங்க, இவங்களுக்கு முன்னாடி 26 பேர் இருப்பாங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ வந்து 27ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணுங்க, 39. அப்போ 45ல் 39 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ வருது, 6 கிடைக்கிது. இந்த 6 பேர் தான் நடுவில் உழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா 26 பேர் இருந்தாங்கன்னா 27வது ஆளாக இருக்கிறது யாருன்னா மோனலிசா இருப்பாங்க. இங்கே 6 பேர் இருப்பாங்க. அடுத்து ராக்கி வந்து என்ன பண்ணுவான், ஒரு 12வது இடத்துல இருப்பான், இங்கே 11 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல எப்படி எழுதலான்னா, இந்த 26 இருக்குல்ல இதையும் முதல்ல எடுத்துக்கணும். இது நடுவில் உள்ளதை பார்க்கக்கூடாது. அப்போ 45 இங்கே என்ன பண்ணலாம், 45 மைனஸ் 26 ரேஷியோ எடுத்துகிட்டு திரும்ப 45 மைனஸ் 11. நல்லா பாருங்கள். ஸோ இதை தான் எடுத்துக்கணும். 26 இந்த 11 அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது பாருங்க 45 மைனஸ் 26 எவ்வளோ 19. இதில் 45ல் 11 போச்சுன்னா 34. ஸோ இதோட இது கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்கள், கேன்சல் பண்ண முடியாது. 19:34 அப்படின்னு வருது. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள அந்த பொசிஷன் என்ன, ரேஷியோ பிட்வீன் த மோனலிசா பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் அண்ட் ராக்கி பொசிஷன் இந்த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அந்த பொசிஷன் எவ்வளோ 19:34 அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Introducing Nishi, Haritha said his brother's father's only child of my grandfather. ஸோ ஹரிதாவுக்கும் இஸ் ஹரிதா ரிலேட்டட் டு நிஷி. அப்போ வந்து ஹரிதாவுக்கும் நிதிஷ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உறவுமுறை கணக்கில். இப்போ என்னன்னா, ஸோ நிஷியை வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணி ஹரிதா சொல்கிறாங்க ஹிஸ் பிரதர். ஸோ இவங்களோட பிரதரோட அப்பா ஃபாதர் தான் கிராண்ட்ஃபாதர் ஆஃப் மை சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபாதர் ஆஃப் மை சைல்டு, இந்த சைல்டுக்கு கிராண்ட்ஃபாதர்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு அப்பானா இவங்களுமே அப்பாவாக தானே இருப்பாங்க. ஒன்று உடன் பிறந்தோராக தான் இருப்பாங்க. ஸோ டாட்டராக இருக்க வாய்ப்பு கிடையாது, நீஸாக இருக்க வாய்ப்பு கிடையாது, மதராக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஹவு ஹரிதா இஸ் ரிலேட்டட் டு நிஷி. ஸோ வந்து எந்த இதுவுமே கொடுக்கல, ஒன்று சிஸ்டராக இருக்கலாம், இன்னும் பிரதராக இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ அவருடைய அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு ஜெண்டரும் தமிழில் கரெக்டாக கொடுக்கல, ஸோ காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சிஸ்டர் ஆர் பிரதர், இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Pratibha is facing west and she starts cycling. She cycles for 2 kilometers and turns right and cycle for another 1 kilometer, and then she turns left, so cycle for 1 kilometer and comes across the dead and after which turn back
விச் டைரக்ஷன் இஸ் ஃபேஸிங் நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரதீபா என்ன சொல்கிறாங்க, வெஸ்ட்டை நோக்கி இருக்காங்க. வெஸ்ட்டை நோக்கினா இந்த பக்கம் இருக்காங்களா, வெஸ்ட்டை நோக்கி இருக்கும்போது அப்புறம் 2 கிலோமீட்டர் ஓடுறாங்க, 2 கிலோமீட்டர் சைக்கிளில் போகிறாங்க வெஸ்ட்டை நோக்கி. அதுக்கப்புறம் டேர்ன்ஸ் ரைட் எடுக்கும்போது 1 கிலோமீட்டர் எடுக்கிறாங்க, 1 கிலோமீட்டர் ரைட் எடுக்கிறாங்க, திரும்ப லெஃப்ட் எடுக்கிறாங்க, லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு டெட் எண்டு அப்படின்னு தெரியுது. ஸோ இது என்ன சொல்லுது, இங்கே வெஸ்ட் இருக்கா, இங்கே ஈஸ்ட், இங்கே நார்த்து, இது சவுத்து. ஸோ வெஸ்ட்டை நோக்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 11 கிலோமீட்டர் ரைட் எடுக்கிறாங்க, திரும்ப 1 கிலோமீட்டர் ரைட் எடுக்கிறாங்க, திரும்ப 1 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வெஸ்ட்டில் போயிட்டு இது என்ன பண்ண, இது ஒரு டெட் எங்குன்னு திரும்பிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க, திரும்பி தான் வருவாங்க. திரும்பும்போது அவங்களோட திசை இந்த பக்கமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வராங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, டேர்ன்ஸ் பேக்னா திரும்பி வராங்க. திரும்பி வரக்குள்ள என்ன, எந்த திசையில் இருப்பாங்க, ஈஸ்ட் திசை, கிழக்கு திசை நோக்கி தான் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து டேட்டா வந்து தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து டி ஆப்ஷன் கிடையாது. ஸோ தெற்கு வராது, இதுக்கு வந்து என்னது, கிழக்கு தான் கரெக்டான ஆன்சர். Okay. Next question. A into B means A is to the south of B. A plus B means A is the north of B. And A percentage B means A is the east of B. A space இதுக்கு வந்து ஸ்டார்னு வச்சுக்கலாமா. ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்னு வச்சுக்கலாம். ஸோ A star B means A star is the west of B. Then P is percentage Q. ஆர் இங்கே வந்து ஸ்டார் வரும், ஸ்டார் இஸ் எஸ் இன் விச் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் வர இடத்துல நான் ஸ்டார்னு ஒரு சிம்பிளை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பி இஸ் அ பர்சன்டேஜ் கியூ ப்ளஸ் ஆர். இப்போ பிக்கும் பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க, பி இஸ் அ பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் த ஈஸ்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூவுக்கு ஈஸ்டில் இருக்காங்க. அப்போ கியூவுக்கு ஈஸ்ட்னா இங்கே பி இருப்பாங்களா. அடுத்து கியூ ப்ளஸ் ஆர், ஆர் எங்கே இருக்குது, ப்ளஸுக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் மீன்ஸ் என்ன, நார்த் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆருக்கு வடக்கு பகுதியில் இருக்காங்க கியூ. ஆருக்கு வடக்குனா இங்கே தானே ஆறு இருந்தால் தானே ஆருக்கு இங்கே வடக்கு பகுதியில் கியூ இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாருங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெஸ்ட் ஆஃப், அடுத்து என்ன, வெஸ்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெஸ்ட் ஆஃப் எஸ்னா ஆருக்கு தான் எஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் விச் இன் டைரக்ஷன் ரெஸ்பெக்ட் டு கியூ. அப்போ ரெஸ்பெக்ட் டு கியூனா கியூங்க போது கியூக்கு தான் பார்க்கணும், எஸ்ஸுக்கு பார்க்கணும். எஸ்ஸுக்குன்னு கேட்டாங்கன்னா ரெஸ்பெக்ட் டு எஸ்ன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்கள் என்ன போடுவீங்க, நார்த்து, இங்கே நார்த்து வெஸ்ட்டு. இப்போ நார்த்து வெஸ்ட்டுன்னு போடணும், அதான் ஆன்சர் கரெக்டு. ஆனால் கொஷினில் என்ன கேட்குறாங்க, ரெஸ்பெக்ட் டு கியூ. அப்போ கியூக்குன்னு கேட்கும்போது இந்த இது வரும், இந்த டைரக்ஷன் வரும்போது சவுத்து, இங்கே ஈஸ்ட்டு, இங்கே சவுத்து. ஸோ இங்கே வந்து கிழக்கு இருந்தால் இங்கே வந்து தெற்கு இருக்குமா. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள துணை திசை என்னது, தென்கிழக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தென்கிழக்குன்னு வருதான்னு பாருங்க. ஸோ தென்கிழக்கு தான் தமிழே இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். Okay. Next question. If you are 27th person in a queue from one end and another 38th from the other end, what is the total number of the person in the queue? அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் ஒரு முனையிலிருந்து வரிசையில் 27வது நபராகவும் மறுமுனையிலிருந்து 38வது நபராகவும் இருந்தால் வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, மொத்தமாக டோட்டல் நம்பர் ஒரு கியூலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து 27, கீழே பாட்டம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து 38 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வந்து நீங்கள் ரோ வைஸ் எடுத்தாலுமே ஓகே தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 38 ஒரு 38யும் 27யும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 15 65 வருதா. 65 -1 பண்ணிங்கன்னா எவ்வளோ, 64. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ஓகேவா, இந்த மாதிரி சமூக கான்செப்ட் இதுதான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி -1 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இஃப் யூ ஆர் 27th பர்சன், அப்போ 27 ப்ளஸ் எத்தனை, 27 அப்புறம் எனக்கு 38, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி -1 பண்ணணும். ஸோ 65 -1 64. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தியா அண்ட் வனிதா ஆர் ஃபேஸிங் ஈஸ்ட் டைரக்ஷன். அவங்க கிழக்கு திசையை நோக்கி உள்ளனர். சந்தியா டர்ன்ஸ் 45 கிலோமீட்டர் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ சந்தியா வந்து என்ன பண்ணுறா, அவள் மட்டும் எதிர்கடிகார திசையில் திரும்புகிறா. அண்ட் தென் 135 கிளாக் வைஸ் டைரக்ஷன், திரும்ப கடிகார திசையில் திரும்புகிறா. How much turn rotation Sandhya will be facing opposite direction to Vanitha அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த திசையில் அவங்க திரும்பினா ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வனிதாவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா சந்தியாங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, சந்தியாவும் வனிதாவும் என்ன சொல்கிறாங்க, ஈஸ்ட் டைரக்ஷன் கிழக்கு திசையை நோக்கி இருக்காங்க. அப்போது அதில் சந்தியா மட்டும் என்ன பண்ணுறா, 45 டிகிரி கிளாக் வைஸ், 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்னால் மைனஸா, அப்புறம் கிளாக் வைஸ்னால் எவ்வளோ 135 டிகிரி கிளாக் வைஸ்னால் ப்ளஸ்ஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி மட்டும்தான் அவள் திரும்பியிருப்பா. அப்போ 90 டிகிரி திரும்பி இருந்தால் அவள் எங்கே இருப்பா, சந்தியாங்கிறவ சந்தியா சவுத்து திசையில் இருப்பா. அப்போ ரைட் சைடில் திரும்பி இருப்பா 90 டிகிரி. அதில் 45 டிகிரி இங்கே பண்ணாலும் திரும்ப 135 டிகிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு வரதுக்கு டைரெக்டாக அந்த மாதிரி மைனஸ் பண்ணி தான் போடணும். ஓகேவா. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் ஹவு மச் டர்ன் ரொட்டேஷன் சந்தியா வில் பி ஃபேஸிங் ஆப்போசிட் டு வனிதா. அப்போது இங்கே வந்து என்ன, சந்தியா இங்கே இருக்கு, அப்போ வனிதா இங்கே இருக்கானா, சந்தியா எனக்கு இங்கே இருக்கணும், சந்தியா இங்கே இருக்கணும். அப்போ என்ன பண்ணும், அப்போது வந்து திரும்ப வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று கிளாக் வைஸில் வந்து என்ன பண்ணும் 90 டிகிரி அவன் போகணும், இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90, அப்போ 270 டிகிரி போகணும். அப்போது ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்று 90 டிகிரி கிளாக் வைஸில் போகணும். 90 டிகிரி கிளாக் வைஸ் இருக்கா, 90 டிகிரி கிளாக் வைஸ் இல்லை. ஸோ 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்கடிகார திசையில் திரும்பினாதான் அவள் வந்து என்ன பண்ண முடியும், 200, அதுக்கு ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் இருக்க முடியும். இப்போ சந்தியா இங்கே இருப்பா, வனிதா இங்கே இருப்பா. அப்போ இங்கே இருந்து திரும்ப ஒரு ரொட்டேஷன் ஆகும்போது 270 ஆகும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், P at Q means Q is a 20 meters to the south of P and P star Q means Q is a 20 meters to the left of P. In which direction Z is X situated if X star Y at Z holds true அப்படிங்கிறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ X star, இப்போ ஸ்டார் மீன்ஸ் என்ன, 20 மீட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் P அப்படின்னு சொல்ல, 20 மீட்டர்ஸ் லெஃப்ட் ஆஃப்னா அப்போ ஒய்க்கு தான் லெஃப்டில் இருப்பான். இப்போ 20 மீட்டர் ஒய்க்கு லெஃப்டில் தான் எக்ஸ் இருப்பான். அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, இசட் இஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இசட்னா என்ன சார், அட் என்ன சொல்லியிருக்காங்க, அட் இஸ் 20 மீட்டர்ஸ் சவுத் ஆஃப் இசட். அப்போ இசட்டுக்கு சவுத்துனா இந்த திசை வருமா, 20 மீட்டரில் தான் ஒய் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ எக்ஸுக்கு இசட் என்ன, இசட்டுக்கு எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது எக்ஸுக்கு தான் இசட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது என்னவா இருக்குது, இங்கே நார்த்து, இங்கே ஈஸ்ட்டு. ஸோ இந்த டைரெக்ஷன் என்ன வருது, துணை திசை என்ன வருது, நார்த் ஈஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. How is Madhuri's brothers only sister fathers related to her? அப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க, மாதுரிங்கிறவங்க மாதுரியோட பிரதர், இவங்களோட ஒன்லி சிஸ்டரை யாரை சொல்கிறாங்க, மாதுரியை தான் சொல்கிறாங்க. அவங்களோட அப்பாவோட அப்பா ஃபாதர் அவங்க யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து யாருன்னா பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். ஸோ தந்தை வழி தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப பென் பேப்பர் எடுக்காமல் படித்து பார்த்தே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஓகே Okay, next question. Read the following information carefully and answer the question. Give the given below. M at N means M is the daughter of N. $N means M is the husband of N. M/N means M is the brother of N. R at S $T. Then which of the following is true? அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா R at is the daughter of S. So R is daughter of S னா S ஓட பொண்ணு தான் R. R is daughter of Sங்கிறது மைனஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ $T. அப்போ $T னா என்னன்னா டாலர் என்ன இருக்குது, $. ஸோ டாலர் இஸ் அ ஹஸ்பண்ட் ஆஃப் T. ஸோ ஹஸ்பண்ட் ஆஃப் T. அப்போ வந்து இவங்க மேலாக இருப்பாங்க, இவங்க ஃபீமேலாக இருப்பாங்க. ஸோ டாலருங்கிறது வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் அப்படின்னு வருது. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ T இஸ் அ சிஸ்டர் ஆஃப் ஆர்னா ஸோ அவங்க வந்து மகள்.
ஸோ வந்து என்னது டீயோட பொண்ணு தான் ஆர். ஸோ டீயோட பொண்ணு ஆர்னு எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. டி இஸ் அ மதர் ஆஃப் ஆர். ஸோ ஆருடைய அம்மா. ஸோ ஆருனுடைய அம்மா தான் டி. ஸோ இந்த கான்செப்ட் கரெக்டாகுது. ஸோ ஆப்ஷன் டி, டி ஆரின் தாயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோட அம்மா தான் டி. Okay, next question. Among the 6 friends P, Q, R, S, T, U, each has different height. S is taller than only 2 friends. R is shorter than only 1 friend. P is shorter than S but taller than Q. T is shorter than U. Who is the shortest among all? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, 1 2 3 4 5 6. அப்போது S is taller than only 2. அப்போ only 2னா இவன் 4வது இடத்துல வருவான். 2 பேர் தான் அவங்க அப்புறம் குள்ளமாக இருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, R is shorter than only 1 friend. அப்போ வந்து R 2வது இடத்துல வருவான். அடுத்து P is shorter than S but taller than Q. அப்போ வந்து P வந்து shorter than S அப்படின்னு சொல்கிறாங்க. P is shorter than S taller than Q அப்படின்னு சொல்கிறாங்க. P இங்கே வந்தால் அப்போ Q இங்கே வருவான். ஓகேவா, டாலர் தென் Q. P is shorter than S, taller than Q அப்படிங்கிறாங்க. ஸோ Qவை விட பெரியவனாக இருக்கான், Sஐ விட சின்னவனாக இருக்கான். ஸோ இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு இதோட. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, T is shorter than U அப்படிங்கிறாங்க. அப்போ T is shorter than Uனா அப்போ வந்து என்ன இருக்கும், அப்போ T வந்து shorter than Uனா T தான் பெரியவங்களாக இருப்பாங்க, U வந்து சின்னவங்களாக இருப்பாங்க. T is shorter than U, Uவை விட சின்னவங்களா. அப்போ U தான் பெரியவங்க, T சின்னவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Who is the shortest among of the friends அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Who is the shortest அப்படின்னு சொல்லும்போது Q தான் இருக்கிறதுலே சின்னவங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி டெல்லியில் Q தான் இருக்கிறதுலே சின்னவங்க. அதான் ஆன்சர் கரெக்டு. Okay, next question. Nirmal and Sushma are standing in a queue facing north. Nirmal is 20th position from the extreme left end and Sushma is 10th position from the extreme right end. The position of the Nirmal and Sushma are interchanged some criteria based on the age. So, new position of the Nirmal is 30 from the extreme end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So, what is the position of the new position of the extreme right end of the Sushma அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நிர்மல் வந்து 20வது பொசிஷன் லெஃப்ட் ஹேண்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லேருந்து நிர்மல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நிர்மல் வந்து 20வது இடத்துலையும் சுஷ்மாங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க 10வது இடத்துலையும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து வராங்க. ஸோ பொசிஷன் ஆஃப் த நிர்மல் அண்ட் சுஷ்மா ஆர் இன்டர்சேஞ்சு பேஸ்ட் ஆன் த ஏஜ். அப்போது நிர்மல் வந்து இங்கே சுஷ்மா இடத்த மாற்றிக்கிட்டாங்கன்னா இங்கே 30ன்னு வந்துருந்துச்சுன்னா அப்போ சுஷ்மா வந்து 20வது இடத்துலலாம் இருப்பாங்க. ஸோ சுஷ்மாவோட எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்டு எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட் எவ்வளோன்னு கேட்கும்போது ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட் என்ன எவ்வளோ பாருங்கள், மொத்தம் 40 பேர் இருப்பாங்க. மொத்தம் இங்கே பின்னாடி 10னா ஸோ இங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, 40. ஸோ 40 இங்கே ஒரு 20. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்டில் பார்த்தா எவ்வளோ வருது, டிஃப்ரென்ஸ் 20 வருது. ஸோ ஆப்ஷன் டி தான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், இது கிடையாது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இறுதி வலது முனையிலிருந்து சுஷ்மாவின் நிலை என்ன, வலது முனையிலிருந்து கேட்கும்போது வலது ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களோட இது வந்து 20 தான். ஓகேவா, ஓகே. இன் a row of children facing north, Rajas is 15th from the left, Aman is 13th from the right அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ராஜா இஸ் 15th from the left. இப்போ 15வது இடத்துல ராஜா இருப்பானா, ராஜாத் இருப்பானா. அடுத்து லெஃப்ட்லேருந்து அடுத்து அமன் இஸ் 13th from the right end. அப்போ 13th from 30 லாஸ்ட்லேருந்து 30வது இடத்துல இருக்கான். அதுலேருந்து சொல்லியிருக்காங்க ரைட் எண்ட் ஆஃப் த fourth to the right of the ராஜாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 2 3 4th இடத்துல தான் இங்கே இருக்காங்க. யார் இருக்கா, அவன் பேர் என்ன, அமன். அமன் இங்கே இருக்கான். அப்போ வந்து 15 16 17 18. ஸோ 19 ஒரு 29 18 மொத்தம் எவ்வளோ 48. ஆப்ஷன் சி இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். 5 students Aru, Beenu, Chitra, Dheeraj and Joe standing in a line. Aru is the head of Chitra and Joe. So Aru is the head of Chitra and Joe அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஆரோ இஸ் ஹெட் ஆஃப் சித்ரா அண்டு ஜோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோ வந்து முன்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீனு இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் தீரஜ் அண்ட் ஆரோ. ஸோ தீரஜுக்கும் ஆரோக்கும் நடுவில் தான் யார் இருக்காங்கன்னா பீனு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆரோ இருக்கலாம், இல்லை இங்கே தீரஜ் கூட இருக்கலாம். அப்போது சித்ரா இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஆரோ அண்டு ஜோ. அப்போ வந்து சித்ரா வந்து ஆரோவுக்கும் ஜோவுக்கும் நடுவில் தான் இருப்பாங்க, ஜோ. அப்போ வந்து இங்கே யாரோ சித்ரா அப்படின்னு சொல்லுவோம். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆரோ இஸ் த ஹெட் ஆஃப் சித்ரா அண்டு ஜோ. அப்போ சித்ராவுக்கும் ஜோவுக்கும் முன்னாடி தான் ஆரோ இருக்காங்க. அப்புறம் என்ன, சித்ராவுக்கு முன்னாடி ஆரோவும் அப்புறம் பின்னாடி ஜோவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரோ இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் தீரஜ் அண்டு ஜோ. அப்போ தீரஜுக்கும் ஜோவுக்கும் நடுவில் இருக்கிறது யாருன்னா இங்கே ஆரோ இருக்காங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஹூ இஸ் த ஃபஸ்ட் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரோங்கிறது மிடில்னு சொல்லிட்டாங்க, மிடில் வந்துருச்சு 5 பேர். ஸோ ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது யார், டாப்பில் இருக்கிறது யார், ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாப். இப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்கா, தீரஜ் தான் இருக்கான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தீரஜ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.